அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய சைஸ் வெங்காயம் 3 எடுத்துக்கிறேன், 2 பச்சை மிளகாய், ஏலக்காய், கருவேப்பட்டை, ரம்பலை, மல்லி இலை எடுத்துக்கிறேன், பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்துக்கிறேன். இப்போ மசாலா எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். மீனுக்கு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் ஆயிலு, 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மசாலா தடவி பொரித்து எடுத்துக்கிறேங்க அரை பொரியலாக. இப்போ வெங்காயம் நல்லா வதங்குது, நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். ப்ரௌன் கலர் ஆகினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. உப்பு தேவையான அளவு யூஸ் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகட்டும், அது வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேங்க. வதக்குனதுக்கப்புறம் இப்போ மீனை நல்லா பொரித்து எடுத்துக்கிறேங்க. தனியாக பொரித்து எடுத்த அந்த ஆயில் அதோடு ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இப்போ 2 ஸ்பூனு தயிர் சேர்க்குறேன். தயிர் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, ஆச்சி பிரியாணி மசாலா 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நீங்கள் காரத்தை தகுந்த மாதிரி போட்டுக்கிறேங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்க்குறோம். தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீனை அதோட பொரித்து வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த மீனை அதோடு சேர்க்குறோம். அது கொஞ்சம் நேரம் இப்படி நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ பெரிய சைஸ் பவுலில் அரிசி 1 கப் எடுத்துக்கிறேன். அதுக்கு 1.5 கப் அரிசி, 1.5 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். இதில் பிரியாணி மசாலா, தயிர் எல்லாமே சேர்த்து இப்போ ரெடி ஆகின இதில் தண்ணியை ஊற்றுறோம். அதில் நல்லா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கிறேங்க. அரிசி சேர்த்து நல்லா குக் ஆகின உடனே அரை குக் ஆகின பிறகு சிம்மில் வச்சுருங்க, லோ சிம்மில் வைங்க. லோ சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ மீன் அதில் இறக்கிடுங்க. மீனை இறக்கி அது எல்லா சைட்லேயும் வச்சுட்டு கொத்தமல்லி மேலே இறக்கிடுங்க. ஃபுட் கலர் வேணால் சேர்த்துக்கிறேங்க, ஆப்ஷன் தான். நான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கிட்டேன், நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கிறேங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை போட்டு நல்லா பொன்னிறமாக பொரித்து அதையும் அதோடு சேர்த்துக்கிறேங்க. அதையும் அதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு வாயில் பேப்பர் வச்சு மூடி 20 நிமிஷம் லோ சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்ச உடனே அரை மணி நேரம் 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சுவையான ஃபிஷ் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.